social justice was mostly a political slogan. என்னது சமூக நிதியை தொடங்க மதச்சார்பின்மையை பத்தியும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பெருமையா பேசியிருக்காங்களா? ஆமாங்க, எனக்கு ஷாக்கா தான் இருக்கு. பெண்களுக்கான எந்த உதவித்தொகையோ அல்லது மாதம் தோறும் அவர்களுக்கு குறைந்தபட்ச வருமானத்திற்கோ வழி செய்ய முடியவில்லை இந்த அரசால். இவர்களை பொறுத்தமட்டிலே இந்த பட்ஜெட் வெறும் கண்துடைப்பாகத்தான் பார்க்க வேண்டும். இது ஏமாற்றம் அளிக்கின்ற பட்ஜெட். ஏமாற்றம் மிகுந்த நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்ததற்கான உரிய பாடம் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் மக்களால் பாஜகவுக்கு புகட்டப்படும் அப்படின்னு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் KS அழகிரி அவர்கள் சொல்லியிருக்காரு. ராமர் கோவிலையும் அதனை சுற்றி கட்டமைக்கப்படும் அரசியல் வியூகத்தையும் வார்த்தை ஜாலங்களில் கட்டமைத்திருக்கிறதா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ரா முத்தரசன் சொல்லியிருக்காரு. 10 ஆண்டுகளில் 19 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ளன என்று அறிவித்துள்ள நிதியமைச்சர் தமிழ்நாட்டில் மதுரையில் பிரதமர் அடிக்கல் நாட்டிய எய்ம்ஸ் மருத்துவமனை பற்றி மூச்சு விடவில்லை அப்படின்னு சுட்டிக்காட்டியிருக்காரு. CAA சட்டமாகிறதுக்கு முதல் காரணமா இருந்துகிட்டு இப்போ அரசியல் காரணத்துக்காக அதை வரவிட மாட்டேன்னு சொல்றது ரொம்ப காமெடியா இருக்கு. அமலாக்கத்துறை, CBI, வருமான வரித்துறை போன்றவை அரசு நிறுவனங்களாக இல்லை அப்படின்னும் இவை தற்போது பாஜகவை எதிர்க்கும் குழுக்களை அழிக்கும் நிறுவனங்களாக மாறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டியிருக்காரு. Average real income of the people has increased by 50%. Inflation is moderate. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அதாகப்பட்டது மகாஜனங்களே. தம்பி, எங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி நல்ல பிளாட்டா சொல்லுங்க. உங்க லாபத்துக்கு விலையை ஏத்தி அப்புறம் இறக்கி கொடுக்கிற மாதிரி வியாபாரம் பண்ணாதீங்க. ஏங்க, நான் என்ன நாடாளுமன்றத்துல இடைக்கால பட்ஜெட்டா தாக்கல் பண்றேன்? ஏங்க, எங்க பட்ஜெட்டுக்கும் நாடாளுமன்றத்துல தாக்கல் பண்ணி இருக்கிற இடைக்கால பட்ஜெட்டுக்கும் என்னங்க சம்பந்தம்? எல்லாத்துலயுமே ஒரு லாப நோக்கம் இருக்குங்க. வரப்போற நாடாளுமன்ற தேர்தலை மனசுல வச்சுட்டு குடியரசுத் தலைவருக்கே உரையை தயாரிச்சு கொடுக்கலையா? ஏங்க, இவர் பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்காரு, நீங்க ஒண்ணுமே சொல்லாம இருக்கீங்க. செல்லக்குட்டி, இந்த பையன் உண்மையை சொல்லும் போது நான் என்னத்தை சொல்றது? நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரை தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்குன்னு பல தலைவர்கள் குற்றம் சாட்டி இருக்காங்க. குடியரசுத் தலைவர் உரை தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்கா? ஆமா செல்லக்குட்டி, நாட்டுல 25 கோடி பேர் வறுமையில இருந்து மீண்டு இருக்கிறதா குடியரசுத் தலைவர் உரையில சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ராமர் கோயில் கட்டினதையும் ஒரு சாதனையா குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுநர் நம்ம அரசாங்கம் பண்ண சாதனையும் பெரியார், அண்ணா போன்ற தலைவர்களின் பெயரையும் குறிப்பிட்டு உரையை தயாரிச்சு கொடுத்தா அதுல எல்லாம் மூக்க நுழைச்சு சில விஷயங்களை விட்டுட்டு சில விஷயங்களை அவரே எழுதி படிப்பாரு. ஆனா குடியரசுத் தலைவர் உரையை மட்டும் பாஜக அரசாங்கம் எப்படி எழுதி கொடுத்துச்சோ அப்படியே படிக்கணும். கரெக்டா சொன்ன தம்பி. காங்கிரஸ் MP சசி தரூர் இதை பத்தி சொல்லும் போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாடாளுமன்றத்தில் நிகழ்த்துவதற்கான உரை தேர்தல் உரையை போல் இருக்குமாறு தயாரித்து அளித்திருக்கிறார்கள். அதைத்தான் அவர் வாசித்திருக்கிறார். ஆட்சியாளர்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அவையெல்லாம் குடியரசுத் தலைவரின் உரையில் தயாரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. They have written an election speech for the president to deliver. They have done this, they have done that, but they have not talked about all the things they have not done. They have not talked about unemployment. They have not talked about, well, they talked about inflation, but somewhat insincerely. They claim they have pulled people out of poverty, but then they also talked about giving 81 crore people food grains. So there is a problem here. This is a one-sided narrative that leaves out. இதே மாதிரி சமாஜ்வாதி கட்சி எம்பியான டேனிஷ் அலி குடியரசுத் தலைவரின் உரையில் எந்த சிறப்பும் இல்லை, வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அரசு கூறுகிறது. ஆனால் யாருக்கு? உண்மைதான், இந்த அரசின் நண்பர்களில் சிலர் வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். இந்த அரசுக்கு சொல்வதற்கு எதுவும் இல்லை அப்படின்னு அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. सरकार ने कहा कि हमारी उपलब्धि है कि बहुत रोजगार की गंगा बहाई. किसको रोजगार मिला? இவங்களை பத்தி எவ்வளவு விமர்சனம் பண்ணாலும் அரசியல் ஆதாயத்துக்காக எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவாங்க. உடம்புல மின்சாரத்தை கூட பாய்ச்சுவாங்க. என்னங்க சொல்றீங்க? உடம்புல மின்சாரத்தை பாய்ச்சுறாங்களா? நாடாளுமன்றத்துல அத்துமீறி நுழைஞ்சு
புகைகுண்டு வீசிய வழக்குல 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்கல்ல, அவங்கள 5 பேர் டெல்லி பாட்டியாலா நீதிமன்றத்துல பரபரப்பான புகார் சொல்லியிருக்காங்க. எதிர்கட்சி தலைவர்களை இந்த வழக்குல சிக்க வைக்கும் நோக்கத்துல அவர்களோட பெயர்களை சொல்ல சொல்லி உடம்புல மின்சாரம் பாய்ச்சியதா நீதிமன்றத்துல புகார் தெரிவிச்சிருக்காங்க. ஐயோ, என்னங்க இது? நாடு போற போக்க பார்த்தா மக்களாட்சி தத்துவமே கேள்விக்குறி ஆயிரும் போல இருக்கே. இதுல என்ன தம்பி சந்தேகம்? அதான் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடந்திருக்கு. ஜார்க்கண்ட் மாநில முதல்வர் ஹேமந்த் சோரனின் வீட்டில் வச்சு அமலாக்கத்துறை அதிகாரிகள் 6 மணி நேரம் விசாரணை நடத்தியிருக்காங்க. விசாரணைக்கு பிறகு ஆளுநர் மாளிகைக்கு போன ஹேமந்த் சோரன் தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் கிட்ட கொடுத்திருக்காரு. இதுக்கப்புறம் ஹேமந்த் சோரனை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செஞ்சிருக்காங்க. ஜார்க்கண்ட் மாநிலத்தின் புதிய முதல்வரா சம்பாய் சோரன் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. ஆமா சார், இந்த விவகாரத்தை பத்தி பலவிதமான விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. அவர் காங்கிரஸ் கட்சி கூட சேராம ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு பாஜக தரப்புல இருந்து அவருக்கு அழுத்தம் கொடுக்கறதாகவும், இதே மாதிரி காங்கிரஸ் கட்சி கூட சேரக்கூடாது அப்படின்னு கொடுத்த அழுத்தத்தினால தான் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் கூட்டணி மாதிரி ஆட்சி அமைச்சதாகவும் சொல்றாங்க. அமலாக்கத்துறை, லஞ்ச ஒழிப்புத்துறையெல்லாம் பாஜக தன்னுடைய ஆயுதங்களா பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. மிரட்டலுக்கு அடிபணிஞ்சவங்க பாஜகவிலையோ இல்ல பாஜக கூட்டணியிலையோ சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க புனிதர்களா மாறிடுறாங்க. மிரட்டலுக்கு அடிபணியலனா கைது நடவடிக்கைக்கு ஆளாகிறாங்க. ஆமாண்டி செல்லம், இந்த விவகாரம் பத்தி ராகுல் காந்தி அவர்கள் எக்ஸ் தள பக்கத்துல தன்னோட கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அந்த பதிவுல அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை போன்றவை அரசு நிறுவனங்களாக இல்லை அப்படின்னும், இவை தற்போது பாஜகவை எதிர்க்கும் குழுக்களை அழிக்கும் நிறுவனங்களாக மாறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டியிருக்காரு. ஊழலில் திளைத்து வரும் பாஜக அதிகார வெறி கொண்டு ஜனநாயகத்தை அழிக்கும் பிரச்சாரத்தை நடத்தி வருவதாகவும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ராகுல் அவர்கள் இவங்களுடைய தேசபக்தியை பத்தி கூட கேள்வி எழுப்பியிருக்காரு. கவனிச்சிங்களா? தேசபக்திக்கு பெரிய துரோகம் இழைக்கப்பட்டிருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. ஆமாங்க, நான் கூட பார்த்தேன். ராகுல் அவர்கள் தன்னோட எக்ஸ் பக்கத்துல ஆயுதப்படையில ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட 1.5 லட்சம் இளைஞர்களை தற்காலிக ஆள் சேர்ப்பு அக்னிபாத் திட்டம் என்ற பெயர்ல ஆதரவற்றவர்களாக விடப்பட்டுள்ளது அவர்களுக்கு இழைக்கப்படும் மாபெரும் அநீதியாகும். அக்னிபாத் திட்டம் தேசபக்தியுள்ள இளைஞர்களுக்கு இழைக்கப்பட்டுள்ள துரோகம் மட்டும் இல்ல, இந்திய ராணுவத்தோட இணைக்கப்பட்டிருக்கும் நாட்டின் புனிதமான உணர்வுகளுக்கு இழைக்கும் துரோகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குடியுரிமை திருத்த சட்டத்தால் சிறுபான்மையின மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதை அதிமுக ஒருபோதும் அனுமதிக்காது அப்படின்னு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. கவனிச்சிங்களா? கவனிச்சேன் தம்பி. இது அரசியலுக்காக அவர் எடுக்கிற ஸ்ட்ராட்டஜி. ஆனா ஏற்கனவே அவங்க நாடாளுமன்றத்தில் இதை ஆதரிக்கும் போது இது சிறுபான்மை மக்களை பாதிக்கும்னு தெரியாதா? இலங்கை தமிழர்களுக்கு கூட இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு அப்பவே பல தரப்பினரும் சொன்னாங்களே. இப்ப இவர் பேசுறதுக்கு என்ன காரணம்னு எல்லாருக்கும் தெரியும். அது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இத பத்தி ஒரு பதிவிட்டிருக்காரு. பாத்தீங்களா? நாடு முழுவதும் குடியுரிமை திருத்த சட்டம் 7 நாட்கள்ல அமல்படுத்தப்படும் அப்படின்னு மத்திய பாஜக இணை அமைச்சர் கூறியுள்ளார். இலங்கை தமிழர்கள், முஸ்லிம்களுக்கு எதிரான குடியுரிமை திருத்த மசோதா நாடு முழுவதும் குடியுரிமை திருத்த சட்டம் 7 நாட்கள்ல அமல்படுத்தப்படும்னு மத்திய பாஜக இணை அமைச்சர் கூறியுள்ளார். இலங்கை தமிழர்கள், முஸ்லிம்களுக்கு எதிரான குடியுரிமை திருத்த மசோதா சட்டமானதற்கு முழு முதல் காரணமே நாடாளுமன்றத்துல அதிமுக ஆதரித்து வாக்களிச்சதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிஏஏ சட்டமாகிறதுக்கு முதல் காரணமா இருந்துகிட்டு இப்போ அரசியல் காரணத்துக்காக அதை வரவிட மாட்டேன்னு சொல்றது ரொம்ப காமெடியா இருக்கு. எங்க ஓபிஎஸ் இன்னைக்கு செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு, பாத்தீங்களா? காமெடின்னு சொன்னதும் டக்குன்னு உனக்கு ஓபிஎஸ் ஞாபகம் வந்துருச்சா? அவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கே தெரியல. பாவம். எடப்பாடி பழனிசாமியாவது அதிமுகவோட பொதுச் செயலாளர் அப்படின்னு ஒரு பதவியை வச்சிருக்காரு. கட்சி பேரையும் சின்னத்தையும் பயன்படுத்த நீதிமன்றத்தால தடை விதிக்கப்பட்டிருக்கிற ஓபிஎஸ் கூட்டணியை பத்தி பேசுறாரு. இவர் எந்த கட்சியை எந்த கட்சியோட இணைக்க போறாரு, இல்ல கூட்டணி அமைக்க போறாருன்னு அவருக்கும் தெரியல, அவர் கூட இருக்கிறவங்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி தெரியல. ஆனா பொறுமையை கடைபிடிப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்குன்னு யாராவது அவர்கிட்ட போய் ஞாபகப்படுத்துங்களேன். சரிங்க, இன்னைக்கு இடைக்கால பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? குடியரசுத் தலைவர் உரையில சொன்ன மாதிரி சில விஷயங்களை இந்த பட்ஜெட்லயும் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பட்ஜெட்டும் நாடாளுமன்ற தேர்தலை மனசுல வச்சுதான் தயார் பண்ணிருக்காங்களாம். நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது தேர்தலை மனசுல வச்சுதான் எந்த அரசாங்கமா இருந்தாலும் இடைக்கால பட்ஜெட்டை தயாரிப்பாங்க. ஆனா
இதுல மத்திய நிதியமைச்சர் அவர்கள் பேசின பேச்சுதான் என்னால ஏத்துக்கவே முடியல. அப்படி என்னங்க ஏத்துக்க முடியாத அளவுக்கு நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசினாங்க? 2047க்குள்ள நாடு வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற இலக்கை அடைய மக்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட வேண்டியது அவசியம். எங்கள் அரசாங்கத்தை பொறுத்தவரை சமூக நீதி என்பது பயனுள்ள மற்றும் அவசியமான ஒன்று. தகுதியுடைய அனைவரையும் உள்ளடக்கும் அணுகுமுறையே சமூக நீதிக்கான உண்மையான மற்றும் விரிவான அணுகுமுறையாகும். சமூக அந்தஸ்தை பொருட்படுத்தாமல் அனைவருக்கும் நன்மைகள் வழங்கப்படுகின்றன. எங்கள் அரசு வெளிப்படை தன்மையுடன் செயல்படுகிறது. உண்மையான மத சார்பற்ற அரசு இது. சமூக பொருளாதார மாற்றத்தை அடைய செலவினங்களில் கவனம் செலுத்தாமல் விளைவுகளில் கவனம் செலுத்துகிறோம் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியிருக்காங்க. Social justice was mostly a political slogan. For our government, social justice is an effective and necessary governance model. Average real income of the people has increased by 50%. Inflation is moderate. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. என்னது, சமூக நீதியை தொடங்க மதச்சார்பின்மையை பத்தியும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பெருமையா பேசியிருக்காங்களா? ஆமாங்க, எனக்கு ஷாக்கா தான் இருக்கு. இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற இடைக்கால பட்ஜெட்டை பத்தி அரசியல் கட்சி தலைவர்களும் பொருளாதார நிபுணர்களும் என்ன சொல்லியிருக்காங்க? தனி மனிதனுடைய சராசரி வருமானம் 50 விழுக்காடு அதிகரித்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. யாருடைய வருமானம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் கேள்வி கேட்கிறாங்க. அதே மாதிரி பிரதமருக்கு வேண்டப்பட்டவங்களோட வருமானம் தான் அதிகரிச்சிருக்குன்னு தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. வருமான வரி உச்சவரம்பில் ஏதாவது மாற்றம் இருக்கும்னு நடுத்தர மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எந்தவித மாற்றமும் இல்லைன்னு சொல்லி அவங்க எதிர்பார்ப்பை கெடுத்திருக்கு பாஜக அரசாங்கம். எதிர்கட்சிகளை சேர்ந்த பல தலைவர்கள் இந்த பட்ஜெட்டை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கான எந்த உதவித்தொகையோ அல்லது மாதம் தோறும் அவர்களுக்கு குறைந்தபட்ச வருமானத்திற்கோ வழி செய்ய முடியவில்லை இந்த அரசால். விவசாயிகளை பாதுகாப்பதற்கான பெரிய கடன் தள்ளுபடியோ எதுவுமே கொடுக்கவில்லை. இவர்களை பொறுத்தமட்டில் இந்த பட்ஜெட் வெறும் கண்துடைப்பாகத்தான் பார்க்க வேண்டும். இது ஏமாற்றம் அளிக்கின்ற பட்ஜெட். மோடி ஆட்சியினால் சாதாரண ஏழை எளிய மக்கள் பயனடையவில்லை. குறிப்பிட்ட சில கார்ப்பரேட்டுகள், அதுவும் அதானி அம்பானி போன்றவர்கள் சொத்துக்களை குவிப்பதற்கு உதவியாக இருந்ததே தவிர ஏழை எளிய மக்களின் வறுமையை ஒழிப்பதற்கு எந்த அறிவிப்பும் இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் இல்லை. இத்தகைய ஏமாற்றம் மிகுந்த நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்ததற்கான உரிய பாடம் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் மக்களால் பாஜகவுக்கு புகட்டப்படும் அப்படின்னு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் KS அழகிரி அவர்கள் சொல்லியிருக்காரு. ராமர் கோவிலையும் அதனை சுற்றி கட்டமைக்கப்படும் அரசியல் வியூகத்தையும் வார்த்தை ஜாலங்களில் கட்டமைத்திருக்கிறதா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ரா முத்தரசன் சொல்லியிருக்காரு. வழக்கம் போல ஏழை எளிய உழைக்கும் மக்களுக்கும் சிறு குறு நடுத்தர தொழிலாளிகளுக்கும் பெருத்த ஏமாற்றம் அளிப்பதா அமைஞ்சிருக்குன்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் இதை பற்றி சொல்லும்போது 10 ஆண்டுகளில் 19 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ளன என்று அறிவித்துள்ள நிதியமைச்சர் தமிழ்நாட்டில் மதுரையில் பிரதமர் அடிக்கல் நாட்டிய எய்ம்ஸ் மருத்துவமனை பற்றி மூச்சு விடவில்லை அப்படின்னு சுட்டிக்காட்டியிருக்காரு. தமிழ்நாட்டின் ரயில்வே திட்டங்களுக்கு உரிய நிதி ஒதுக்கீடு செய்யப்படாமல் அவை கிடப்பில் போடப்பட்டுள்ளன. ஒட்டுமொத்தமாக இடைக்கால நிதிநிலை அறிக்கை 10 ஆண்டு கால பாஜக அரசின் தோல்வியை பிரதிபலிப்பதாக தான் இருக்கிறது அப்படின்னு குற்றம் சுமத்தியிருக்காரு. பாஜக போடுற ரெட்ட விஷயத்தையும் தேர்தலுக்காக அவங்க பண்ற வேலையையும் மக்கள் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அவங்க புரிஞ்சுக்கிறது கண்டிப்பா நடக்கும். ஆனா ஒன்ன நாங்க புரிஞ்சுக்கவே முடியலையே. பிளாட் ரேட் என்னப்பா, சீக்கிரம் சொல்லு. சார், எனக்கு உங்களுடைய நலன் தான் முக்கியம். ஒரு பிளாட் வாங்கினீங்கன்னா இன்னொரு பிளாட் ஃப்ரீ. ஒரு பிளாட்டோட விலை 35 லட்சம். அட பாவி, என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இந்த இடத்த உனக்கு வித்தவனே நான் தான். இந்த இடத்த மொத்தமும் சேர்த்து 30 லட்சம் ரூபாய்க்கு தான் நீ என்கிட்ட இருந்து வாங்கின. இப்போ ஒரு பிளாட் 35 லட்சமா? அரசியல்ல இதெல்லாம் சகஜம்ன்ற மாதிரி வியாபாரத்துல இதெல்லாம் சகஜம் தான். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க சார். அதாகப்பட்டது மகாஜனங்களே.